இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று திருப்பலியிலே நாம் பங்கேற்கும் முன் 3 முக்கிய சிந்தனைகளை நம் முன்னால் கொண்டு வருவோம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, இந்த ஆண்டு 2020 என்று சொன்னோம். 2020 இதில் 6 மாதங்கள் கடந்து போய்விட்டன. சரியாக பாதியை கடந்து நிற்கின்றோம். திருப்பாடல் 90 10ஆம் வசனம் சொல்வது போல எங்கள் வாழ்க்கை கடந்து போகக்கூடியது 70 80. ஆனால் இதில் நாங்கள் பெருமை கொள்ளக்கூடியது துன்பமும் துயரமும் தான். இது நிஜமாக இருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் உலகம், நாம், நம் பங்கு எல்லாமே துவண்டு போயிருக்கின்றோம். துன்பமும் துயரமும் என்று பொது முடக்கம் என்று சொன்னாலும் வாழ்வே முடங்கி போயிருக்கிறது. ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஜெபிப்போம். இரண்டாவதாக, இன்று நாம் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தில் காலெடுத்து வைக்கின்றோம். இந்த புதிய மாதத்தை, இந்த 31 நாட்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழி நடத்துதலை பல காரியங்கள் நலமானதாக, நமக்கு அனுகூலமானதாக மாற வேண்டும் என்று இந்த புதிய மாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மூன்றாவதாக, திரு அவை நமக்கு சலுகை தருவது போல, அனுமதி தருவது போல, பொது காலத்திலே வேறு திருவிழாக்கள் வராத பொழுது நேர்ச்சி திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கலாம் என்று. அந்த விதத்தில் இன்று புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். மாதத்தின் முதல் புதன்கிழமை புனித யோசேப்பை நினைவு கூறுகின்ற நாள். The silent saint, the silent and powerful solemn saint. இயேசுவுடைய வளர்ச்சியிலே, பாதுகாப்பிலே பொறுப்பேற்றவர். ஆனால் அவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஃபாதர் அண்ட் ப்ரொடெக்டர் என்று ஜெபிப்பதுண்டு. எனவே அவரிடம் நாம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய இந்த உலகின் சூழ்நிலையும் ஒப்பு கொடுத்து நமக்காக பரிந்துரைக்குமாறு இந்த நேர்ச்சி திருப்பலியிலே புனித யோசேப்பிடம் ஜெபித்து உதவி கேட்போம். இந்த நாளிலே நம்முடைய பங்கில் இயங்குகின்ற புனித யோசேப்பு அன்பிய குடும்பத்திற்காக, அதை ஒருங்கிணைக்கின்ற திருமதி பென்சிட்டா ஜெயக்குமார் அவர்களோடு சேர்ந்து அந்த அன்பியில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் நலனுக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்முடைய பங்கினுடைய நிறைய மக்களுக்கு தொற்று என்று கேட்டு பதைத்து போகின்றோம். ஒரே குடும்பத்தில் 4 பேருக்கு என்றெல்லாம் கேட்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது. நம்முடைய பங்கு குடும்பத்திற்காக, இந்த யோசேப்பு அன்பியத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரை செய்பவராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழா நாட்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ராயலே, உனக்கு எதிராக சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொல்வத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. ஏனெனில் உலகும் அது நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே. என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தார். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவாய் இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன.
உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, புது காலத்தின் 13வது வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரம் முதற்கொண்டு அடுத்து வருகின்ற 8 வாரங்கள் நம்முடைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கினர் பகுதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் வரலாற்று நூல்களை, அரசர்களை பற்றி படித்தோம். அவர்கள் காலத்தில் இந்த இறைவாக்கினர்கள் என்ன சொன்னார்கள், எதை நினைவுபடுத்தினார்கள், எதை கோடிட்டு காட்டினார்கள், எதை வலியுறுத்தினார்கள், வற்புறுத்தினார்கள் என்று நாம் இந்த நாட்களிலே இறைவாக்கினர்களுக்கு செவி சாய்க்கப் போகின்றோம். அந்த விதத்தில் இந்த வாரம் 13வது வாரம் முழுவதும் ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார் என்று சொல்வதை விட கொக்கரிக்கிறார் என்று சொல்லலாம். இறைவாக்கினருள் கொப்பளிக்கின்ற, கொக்கரிக்கின்ற, மிகவும் கோபப்படுகின்ற, சீறி எழுகின்ற இறைவாக்கினர் ஆமோஸ். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் இயேசுவுக்கு முன்னால் 760 போல, கிமு 760 போல வாழ்ந்திருக்க வேண்டும். வட நாட்டிலே, இஸ்ராயல் நாட்டிலே மக்கள் மத்தியில் இருந்த சூழ்நிலை அது. எருசலேமில் இருந்து பிரிந்து பொய் தெய்வத்தை வைத்து பெத்தேலிலே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாடு செழிப்பாக இருப்பதாக நினைத்தார்கள். தப்பான கணக்கு. தங்களுடைய இந்த வழிபாட்டினுடைய செழிப்பினால் தான் நாடு செழிப்பாக இருக்கிறது. எனவே இன்னும் அதிகமாக பலி ஒப்பு கொடுப்போம், பாடுவோம், ஆடுவோம் என்று பொய் தெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் நீதியின் இறைவாக்கினராக அனுப்பப்படுகிறார். இன்றைய சூழ்நிலை நமக்கு எல்லோரும் தெரியும். பொது முடக்கம், கோவிலுக்கு போக முடியவில்லை, வழிபாடு இல்லை. நம்முடைய மீட்பினுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற உயிர்ப்பு விழாவை கூட நாம் கொண்டாட முடியவில்லை. தவக்காலத்தை நிறைவு செய்ய முடியவில்லை. மே மாதத்தை நாம் பக்தியாக, வணக்கமாக கொண்டாட முடியவில்லை என்று சொல்லலாம். ஒருவேளை சற்று கசப்பாக இருக்கலாம். ஆனால் ஆமோஸ் கசப்பான, கடுப்பான இறைவாக்கினர். அவருடைய பாணியிலே நாம் இதை வேறு விதமாக பார்க்கலாம். ஒருவேளை கடவுள் இன்று சொன்ன வார்த்தை இந்த சூழ்நிலைக்கு அவர் சொல்வதாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? என் இறைவாக்கு தானே இது. உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன், எனவே திருவிழா வேணாம். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை, எனவே நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டாம். எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அடுத்தபடியே நமக்கு பாட்டு இல்லை, மியூசிக் இல்லை. என்ன சொல்கிறாரு? என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்திட்டார் ஆண்டவர். ஒருவேளை ஏன் கடவுளுடைய கோபமாக இருக்கக்கூடாது? ஏதோ ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். இது இறைவாக்கிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் வீணைகளின் கீபோர்டு பயங்கரமான மியூசிக்கு ஓசையை நான் கேட்க மாட்டேன். அப்போ நாம் நிச்சயமாக சரண்டர் ஆகணும் கடவுள்கிட்ட. ஆண்டவரே, நான் ஓகே, எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, இது ஏதோ ஒரு செய்தி சொன்னாங்க, என்ன செய்யணும்? அப்போது நாங்கள் திரும்ப அந்த பழையதெல்லாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாறாக நீதி வெள்ளம் என பொங்கி வந்து நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. நீதி, நேர்மை, உண்மை. ஒருவேளை இது குறைந்து போனதால் தான் கடவுள் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரோ? இப்படி யோசிப்பது தவறு கிடையாது. இது இறைவாக்கினருடைய பாணி. இது அன்புமிக்க ஆண்டவரிடம் கேட்போம். நேர்மை, நீர் நேரானவர், உம்முடைய அந்த நேர் வழியிலே வாழும் பொழுது நான் நேர்மையாக இருக்கின்றேன். உள்ளிருக்கிற தன்மையை வெளியே கொண்டு உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மை அல்ல, உண்மை அல்ல. உள்ளிருப்பது போல வெளியில் வாழ்வது, வெளியில் இருப்பது போல உள்ளே இருப்பது, உள்ளும் புறமும் புறையோடி போகாமல், முரண்பட்டு போகாமல் இல்லாமல் இருப்பதுதான் உண்மை. நீதி, அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய
அந்த மரியாதையும் மதிப்பும் வாய்ப்பும் நாம் கொடுக்க வேண்டும். இது கொடுக்காததால் தான் கடவுள் கோபமாக இருக்கிறாரோ? இருக்கலாம். இதுதான் இறைவாக்கின் ஆண்டவரிடம் கேட்போம். இன்றைய நற்செய்தி சொல்வது போல ஆண்டவர் பேயை ஓட்டிவிட்டார், பன்றிகள் போய்விட்டன. ஆனால் ஊர் மக்கள் வந்து என்ன சொன்னார்கள்? நீ போய்விடு, எங்களுக்கு பேய் இருந்தால் பரவாயில்லை, பன்றிகள் தான் வேண்டும் என்று நாம் எதை தேர்ந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவரிடம் கேட்போம். இந்த சூழ்நிலை எங்களுக்கு சொல்லித் தருகிற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானத்தை தாரும் என்று ஜெபிப்போம். இன்றைய நாளிலேயே அன்பியும் புனித யோசேப்பு அன்பியத்திற்காகவும் தொடர்ந்து சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, இந்த குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பை நாங்கள் சிறப்பிக்கும் இந்நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாக கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறை படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஆம் ஆண்டவரே,
எல்லா பாவத்திலிருந்தும் நோய் நோக்காடுகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்புக்கு நீர் வாய்ப்பு அளித்தீர். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்களும் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. இன்றைய அன்பியும் புனித யோசேப்பு அன்பிய குடும்பங்கள் எல்லோருக்கும் நம்முடைய ஜெபம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின், எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி என்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.